Kanna, good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி. அதில் பெரபலாவுடைய பேசிக் ஃபார்முலா தான் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசிக் ஃபார்முலா ஃபஸ்ட்டு டைப் சொல்லிட்டேன். இப்போ செகண்ட் பாருங்கள், ரெண்டாவது டைப் செகண்ட் டைப்பு. இந்த செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா பெரபலாவில் பாருங்க, y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு -4ax. பாருங்க, எக்ஸ் மைனஸில் இருக்கு. புரியுதா கண்ணு? இங்கே வெர்டெக்ஸ் வந்து 0 0, வெர்டெக்ஸை ஹெச்கேன்னு எடுத்துக்கணும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஹெச்சை வந்து எக்ஸோட சேர்த்தணும், கேவை வந்து ஒய்யிலிருந்து கழிக்கணும், ஹெச்சை எக்ஸிலிருந்து கழிக்கணும், கேவை ஒய்யிலிருந்து கழிக்கணும். அப்போ நான் இதை பேசிக்காக இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, y minus k whole square equal to -4a xக்கு பதிலாக x minus h. இப்போ இதில் பாருங்க, x வந்து நெகட்டிவ். அப்போ நம்ம கிராஃபில் தங்கும் x நெகட்டிவ் அப்படின்னா எந்த சைடு? லெஃப்ட் சைடு. அப்போ நம்ம படம் லெஃப்ட் சைடில் போட்டுக்கணும். புரியுதா சாமி? அப்போ வெர்டெக்ஸ் v 0, 0 பார்த்துக்குங்க. அப்போ இதுவும் ஒய்க்கு பக்கத்தில் நம்பர் இல்லை, எக்ஸுக்கு பக்கத்தில் நம்பர் கிடையாது. அப்போ 0, 0 கண்ணு வெர்டெக்ஸிலிருந்து ஏ டிஸ்டன்ஸ் தூரத்தில் தான் ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் ஃபோக்கஸ் வந்து எக்ஸ் அச்சு மேலே இருக்கிறதுனால எக்ஸோடைய வேல்யூ தான் இருக்கும், ஒய்யோடைய வேல்யூ 0 ஆயிரும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ பார் -a, ஏன்னா இது லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா சாமி? அப்போ -a, 0 ஃபோக்கஸ் வழியாக போகிற இந்த கோடு லெக்டஸ் ரெக்டம். அப்போ இதனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தே சொல்லலாம், எக்ஸ் ஈக்குவல் டு -a. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ராஜா, எங்கே வேல்யூ இருக்கோ அதுதான் நம்ம ஈக்குவேஷன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -a வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த லெக்டஸ் ரெக்டம். அதுக்கு ஆப்போசிட்டில் அதே டிஸ்டன்ஸில் ஒரு கோடு வரும், அது டைரக்ட்ரிஸ். அப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு -aனா ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு +a. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு +a. பாருக்கன்னு வெர்டெக்ஸுக்கு புரியுதா, உள்ள படத்துக்கு உள்ள ஃபோக்கஸ் இருக்கும் ஏ டிஸ்டன்ஸில், அதே படத்துக்கு வெளியில் அதே ஏ டிஸ்டன்ஸில் டைரக்ட்ரிஸ் இருக்கும். புரியுதா தங்கம்? நடுவாண்ட போகிறது ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் தான். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிஸ்னா இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அப்புறம் லென்த்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2a, இது ஒரு 2a. இதை பார்த்தே சொல்லிவிடலாம் நீ. அப்போ தேர்ஃபோர் லென்த் ஆஃப் த லெக்டஸ் ரெக்டம்னா 4a. பாத்தியாக வெர்டெக்ஸ் v 0, 0 ஃபோக்கஸ் எக்ஸ் அச்சு மேலே இருக்கிறதுனால என்ன பண்ணும், ஒய் வந்து 0 ஆயிரும் சாமி, எக்ஸோடைய வேல்யூ மட்டும்தான் இருக்கும், அது லெஃப்ட் சைடு. அப்போ -a, 0 ஈக்குவேஷன் ஆஃப் த லெக்டஸ் ரெக்டம்னா எக்ஸ் ஈக்குவல் டு -a. இந்த பாயிண்டை பார்த்தே சொல்லிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு -a. ஆப்போசிட்டில் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு +a. லென்த் ஆஃப் த லெக்டஸ் ரெக்டம் 4a. ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இவ்வளோதாங்கன்னு. இது செகண்ட் மாடல். இது புரியுதா தங்கம்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். குழப்பிக்க கூடாது. ஃபஸ்ட்டு ஏன் வந்து லெஃப்ட் சைடு தெரியுது இல்லை, எக்ஸ் மைனஸில் இருக்கிறதுனால. போன மாடல் வந்து எக்ஸ் ப்ளஸில் இருந்து ரைட் சைடு போட்டோம், இது எக்ஸ் மைனஸில் இருக்கனால லெஃப்ட் சைடு போடுறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.